ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆணி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில் பார்த்தீங்கன்னா 15/6/2024 16/7/2024 வரைக்கும் இருக்கக்கூடியது ஆணி மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, அது நகர்வக்கூடிய அமைப்பு, சூரியன், சுக்கிரன், புதன், இந்த மாத கிரகங்கள், சந்திரன் 4 கிரகம். ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு, சனி, ராகு, கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது. அப்போ இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகத்தோடைய அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது. சூரியன் இந்த ஆணி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். அவர் 1 மாதம் வரைக்கும் இருப்பார். மிக நீண்ட மாதம் இந்த ஆணி மாதம். சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்கே இருப்பார். அதுக்காக ஏன்னா 32 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும். அதனால தான் மிகப்பெரிய மாதம் ஆணி மாதம். அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 இணைஞ்சி மிதுன ராசியில் 16 நாட்கள் இருக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும். சரிங்களா? ஏன்னா அது ஒரு அமைப்பு. அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது. அடுத்தடுத்த கிரகங்கள் தான். ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும். அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் 14/6/2024 சூரியனுக்கு முன்னாடியே புதன் உட்காந்து சூரியன் பின்னாடி புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அடுத்தது புதன் 29/6 நகர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில். செவ்வாய் பகவான் 12/7/2024 ஆணி மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகி குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க. குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா அங்காரனோடு இணையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு 7/7/2024 அவரும் போய் உட்கார்ப்பார். இதுதான் கிரக நிலைகள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேர் உட்கார போகிறாங்க. சூரியன் குடும்பாதிபதி 12க்கு போயிருக்காரு. அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கிங்க. 3க்கும் 12க்கும் அதிபதி புதன் போய் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் 4க்கும் 11க்கும் அதிபதி, சுகஸ்தானாதிபதி, லாபாதிபதி உட்காந்துருக்காரு. லாப குரு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் 12/7 5/10 அதிபதி செவ்வாய் போய் உட்கார்றாரு. உங்கள் ராசியில் தான் செவ்வாய் நீச்சம். பகைன்னு பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது இத்தனை பேர் பகை இந்த கடக ராசிக்கு. இவங்க விரயத்தில் இருந்து மறைவு ஸ்தானத்தில் போகிறது சுக்கிரன் புதன் நல்லது. ஆனால் சனி அஷ்டம சனி இருக்குது. அது கொஞ்சம் உடல் உபாதைகளை உங்களுக்கு கொடுக்கும். தினமும் ஒரு 15 நிமிஷமாவது வாக்கிங் போங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, யோகா பண்ணுங்க, இல்லை மெடிடேஷன்லையாவது உட்காருங்க, கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. அது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12ல் போய் விரயத்தில் உட்காரும் பொழுது இந்த சூரியன், புதன், சுக்கிரன் அவர் என்ன பண்ணும் அப்படின்னா நிம்மதியற்ற தூக்கம், எதையாவது ஒரு யோசனை, எதிர்காலத்தை பற்றிய பயம், தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலைங்கிற ஒரு கவலை, இதெல்லாம் இருக்கும். பரவாயில்ல. 11ல் இருக்கல்ல குரு பகவான் குரு மங்கள யோகத்தில் வரும் பொழுது செவ்வாயோட 12/7 இணையும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க. ஏன் அப்படின்னா செவ்வாயின் 4ஆம் பார்வை ஆட்டோமேட்டிக்காக குடும்பஸ்தானத்தில் விழும். குரு மங்கள யோகத்தில் குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பை அது கொடுக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா குருமங்கள யோகத்தில் இருந்த லாபத்திலேருந்து 5 பார்க்கும் பொழுது பிள்ளைகளால் லாபம், இல்லை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடியது லாபமாக மாறும். பிள்ளைகளுக்கு எடுக்கக்கூடிய செயல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதையெல்லாம் இந்த மாதம் கொடுக்க போகுது. அடுத்தது 8ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். கொஞ்சம்
கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ வேண்டாம். சரிங்களா? ஏன்னா 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து லாபத்துலேருந்து பார்க்க போகிறாரு. அதை மட்டும் கொஞ்சம் கடன் ஷூரிட்டி கையெழுத்து போட வேண்டாம், கடன் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம். திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். இல்லை வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கடகராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி பேர்லேயோ, மனைவியாக இருந்தால் கணவன் பேர்லேயோ வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டுவிடும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்துருக்காரு. சரிங்களா? அது பாக்கியத்துக்குள்ளே போகும்பொழுது நல்ல பலனை கொடுக்கும். 9ல் ராகு உட்காந்து உங்கள் ராசியோட சந்திரன் ராகு இணையும் பொழுது பெரிய பெரிய திட்டமாக போடுவீங்க. எதுவும் சின்ன திட்டத்திலே போட மாட்டீங்க. 5000 ரூபாய்க்கு போடுவீங்க, அது கொண்டாந்து 15000 ரூபாயில் அந்த செலவு வைக்கும். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஒரு திருப்பம் தானே பண்ணுறோம், இந்த செலவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராப்ளைஸ் ஆகிடும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் நீங்கள் குறைச்சிக்கணும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் கேது உட்காந்துட்ருக்காரு. இப்போது 12/7க்கு அப்புறம் உங்களுடைய சகோதரனுக்கு சகோதரிகளால் வாக்குவாதம், சண்டை, சச்சரவுகள், இல்லையா அவங்கக்கிட்ட கடன் ஏதாவது வாங்கியிருந்தாலோ இல்லை இரவலாக நகை வாங்கியிருந்தாலோ அதையெல்லாம் திருப்பி கேட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. இல்லை அவங்க பணம் கேட்டு உங்களை தொந்தரவு பண்ணலாம். எதுவுமே இல்லைன்னா பணம் கேட்டு, இல்லை சொத்து வழக்குகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் வருவதற்கான காரணம் 12/7க்கு அப்புறம் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏற்கனவே 10ல் செவ்வாய் போய் உட்காந்துருக்காரு, அதனாலையும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா 4ஆம் பார்வையாக உங்கள் இதை பார்ப்பார். அதனால் இப்போ இந்த செவ்வாயில் கொஞ்சம் படுத்தல் அதிகமாக இருக்கும். 12/7க்கு அப்புறம் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். ஏன்னா குரு அங்கே தட்டி செவ்வாயை கொஞ்சம் மட்டுப்படுத்துவார். ஆனால் இந்த 10லேயே இப்போ உட்காரும் பொழுது இந்த மாத ஆரம்பத்திலேயே ரொம்ப படுத்தி எடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல வந்துட்டு போகிறவங்களாம் அவங்கள அதிகாரம் பண்ணுவாங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா நம்மளை இவ்வளோ அதிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே சூரியன் புதன் போய் அங்கே 12ல் வேற உட்காந்துட்ருக்காரு. ஆட்சியாக இருந்தாலும் புதன் ஆதித்ய யோகம் விரயத்தில் நின்று அது வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. அப்போ கர்மா ரொம்ப வேகமாக வேலை செய்ய போகுது. கர்மாவை எப்படி குறைப்பது? சுய பரிகாரம், எனக்கு அங்கீகாரம், இதெல்லாம் வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாம் வந்து போகும். சரிங்களா? எந்த அதிகாரமும் எதுவுமே பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் பிடிமண்ணாக போயிருக்காங்க. இதை டெய்லி நீங்கள் நினச்சிக்கிங்க. அதனால் அதுக்கு எதிர்பார்த்து நீங்கள் டெய்லி ஒரு பிச்சை பாத்திரம் மாதிரி என்னை அங்கீகாரம் பண்ணணும், எனக்கு முதல்ல எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தூக்கிட்டு போகாதீங்க. எல்லாம் விட்டுட்டு ரிலாக்ஸாக இருங்க. அப்படி இருந்துட்டிங்கனாலே இது சுய பரிகாரத்தில் ஓரளவுக்கு ப்ரெஷர் குறையும். சந்திரன் ஏற்கனவே எமோஷ்னலாக இருக்கக்கூடியது கடகராசி, அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ராகுவோட இணையும் பொழுது திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள், செலவை கூட்டி விட்டுறாதீங்க. சரிங்களா? பிள்ளைகளால் நிறைய செலவு ஏற்படும், அது வேறு. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்த குரு செவ்வாய் சேர்ந்து வேற பார்க்க போகிறாங்க. ஒன்று ஏற்கனவே அது 7ஆம் பார்வையாக இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வதற்கு, அவங்க திருமணத்துக்கோ இல்லை அவங்களுடைய நிச்சயதார்த்தத்துக்கோ இந்த செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. 10ஆவதுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 10-11 நிற்க போகிறார் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான். அதனால் செவ்வாய் பகவான் போய் அங்கே உட்காந்துட்டு மறுபடியும் 5ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ பிள்ளைகள் காதல் வயப்படுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பையும் அங்கே இருந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல், முரண்பாடு இல்லாமல் பார்த்துக்குங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 9ல் இருக்க ராகு 9-12 அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் புதனும் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே லாபஸ்தானத்துலேயும் விரயஸ்தானத்துக்குள்ளேயும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகமோ இல்லை வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்கணுமோ இல்லை வெளிநாட்டில் படிக்கணுமோ எந்த ஒரு விஷயமாக இருந்தால் கொஞ்சம் தடை தாமதம் வரும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா குரு மங்கள யோகத்தில் தைரியமாக இறங்கி அடிக்கலான்னு அப்போ 12/7க்கு அப்புறம் அடிப்பீங்க. அது வரைக்கும் ரொம்ப முட்டுக்கட்டையாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா புதனும் அப்புறம் கடகராசி ராசியிலே உட்காருவார், நல்ல பலனை கொடுக்கும். பகையாக இருந்தாலும் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், புதனம் கரெக்டாக உங்கள் ராசியில் குருவுடைய சாரம் ஏறி 9ஆம் அதிபதி சாரம் 12ஆம் அதிபதி வாங்கி உட்காருவார். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் நீர் ராசிக்குள்ளே உட்காரும் பொழுது அங்கேருந்து திரிகோண சந்திப்பில் கடல் ராசி நீர் ராசி ராகு சந்திரன் இணையும் பொழுது 12/7க்கு அப்புறம் நல்ல பலனை சூப்பராக கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமை, தடை தாமதம் வெளிநாட்டுக்கு இருக்கும். அரசு உத்தியோகத்திலேயோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக எல்லாரையும் அனுசரணையாக அன்போடு அணைச்சி எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஈகோவை விடணும். இந்த மாதம் கடகராசி ஈகோ விட்டுறணும். ஈகோவை விட்டுட்டிங்கன்னா எல்லாம் அப்படி தான்ப்பா இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க.
சரிங்களா? அடுத்தது 3ல் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் கவனமாக முயற்சி வெற்றி அடையும், எல்லாம் கொடுத்துருவான். ஆனால் சகோதரர்களோட கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கணவன் மனைவிகளோட உறவுகளில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உடல்நிலையை படுத்தும், உங்கள் மனைவிக்கும் உடல்நிலையை படுத்தும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் போய் அஷ்டம சனியாக உட்காந்து உங்கள் ராசியில் உங்களையும் படுத்தும். 7ஆம் அதிபதி போய் அங்கே உட்கார்றதுனால மனைவிக்கும் கொஞ்சம் படுத்தும். சரிங்களா? ஏன்னா அது குடும்பஸ்தானத்துக்குள்ளே போகுது. அதனால் அவங்களுக்கும் உடல் உபாதைகள் இதையெல்லாம் படுத்தும். அதுக்கு தான் காலார நடந்து போயிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி காலுக்கு உரியவன். காலார நீங்கள் நடந்து போயிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வேர்த்து கொட்டுனுது அப்படின்னா அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். உடற்பயிற்சி வேறு எதுவும் பண்ண வேண்டாம். நடந்து போகும்பொழுது உங்களுக்கு என்னென்ன யோசனைகள் வருதோ அத்தனையும் நீங்கள் யோசிச்சுட்டு போயிட்டு ரிலாக்ஸாக வந்து நல்லா தண்ணியை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆகிடும். இது இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடியது. இந்த மாதம் மிக மிக முக்கியமாக பிரதோஷ வழிபாடு 19, 6, 3, 7 வருது. அப்போ நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக 12ல் இருக்கக்கூடிய இந்த சூரியன் சுக்கிரன் புதனால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக சிவபெருமான் காப்பாற்றுவார். உங்களை காப்பாற்றி கரை சேர்த்துருவார். அதே நேரத்தில் இந்த திருப்ப சூப்பராக ஆணி திருமஞ்சனம் வருதுங்க. 11/7/2024 அந்த ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு நீங்கள் சிவபெருமான் நடராஜர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடை பண்ணும் பொழுது யாருக்கெல்லாம் கொடுப்பனை இருக்கோ சிதம்பரத்தில் போய் நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும். 7/7/2024 சந்திர தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். உங்கள் ராசி அதிபதியே சந்திரன், அது பார்க்கணும். அன்றைக்கி அமிர்த லக்ஷ்மி விரதம் வருது. அப்போ அமிர்தத்தை லக்ஷ்மி கொண்டுட்டு வந்து கொடுக்குறா. அப்போ நோய் நொடிகள் நீங்கும், 16 செல்வங்கள் உங்கள் இல்லத்தில் நிரம்பும். இவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடியது இந்த மாதம். ஈகோவை விட்டுட்டா நல்ல மாதம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் 26/6/2024 விடியற்காலை 1:49 இருந்து 28/6/2024 விடியற்காலை 4:32 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டமத்தில் மற்ற ராசியோட கடகராசிக்கு ரொம்ப படுத்தும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே அஷ்டமத்தில் போய் சனியோடு சேரும் பொழுது முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் அலப்பாயும், முடிவுகள் எடுக்க முடியாமல் மனசு ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த 3 நாட்களும் 26, 27, 28 3 நாட்களும் தயவு செய்து கெட்டிய பிள்ளையாரை பிடிச்சிக்கிங்க. பிள்ளையாரை வழிபாடு செஞ்சுட்டு காலையில் கிளம்பி பல்லு தேய்ச்சிட்டு ஒரு சொம்பு தண்ணியை நல்லா குடிச்சிருங்க. அன்னைக்கு தினமும் குடிச்சிங்கன்னா நல்லது. இதை நல்லா குடிச்சிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணும். ரிலாக்ஸாக உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இது பயன்படும். அந்த 3 நாட்கள் காலையில் குடிச்சிடணும் வெறும் வயிற்றில். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பிள்ளையாருக்கு கொஞ்சோண்டு அருகம்புல் வைத்து விட்டு அவல் பொறி பொட்டுக்கடலை ஒரு சொட்டு தேன் நாட்டு சர்க்கரை நெய் விட்டு வழிபாடு செஞ்சுட்டு அன்றைய நாளை தொடங்குங்க. வெற்றி வந்து உங்களுக்கு சேரும். எந்த சந்திராஷ்டம தின பாதிப்பையும் பிள்ளையார் பார்த்துக்குவார், எந்த பாதிப்பும் வராது. சரிங்களா? சரி, கடகராசிக்கு சுப அசுப தினங்களை தனியாக வீடியோ கொடுக்குறேன். அடுத்தது சிம்ம ராசிக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.